நபிக்கு பேத்தே ஹராமாம், சுப்ஹான மௌலூத் ஓதுவது பிழையாம், ராத்திபு கூடாதாம், கத்தம்பாத்தியா கூடாதாம். இன்றைக்கு பசன், இன்றைக்கு என்ன எங்க நாட்டில் போயாத்தினம். இன்றைக்கு நீங்க பாதையில் வந்தால் இடையில எல்லாம் பஸ்ஸுகளை நிப்பட்டி வாகனங்களை மறித்து கோப்பி கொடுக்கறாங்க, சர்பத் தன்சல் கொடுக்கறாங்க, ஐஸ் தன்சல் கொடுக்கறாங்க, கடலை கௌப்பி பயிரெல்லாம் மௌச்சி வச்சுக்கொண்டு தர்மம் செய்கின்றார்கள். இதத்தின் சம்பந்தமா கொள்கைவாதி த்ரீவில் அப்படியே வந்து அடிச்சு தண்ட மனைவியோடு பிள்ளையோடு பேரப்பிள்ளைகளோடு 2-3 ஆட்டாள வந்து இறங்கி பத்தல கிழங்கு தின்றான். ஆனால் சென்ற வாரம் சுபான மௌலூதுக்கு சல்லி கேட்டு வந்த நேரம் ரசூலுல்லாஹ்க்கு பேத்தே ஹராம் தரமாட்டேன் என்று அடித்து துரத்தியவன், ஏசி அனுப்பியவன், ஊரை பகைத்துக் கொண்டவன், கூடாது என்று ஃபத்வா கொடுத்தவன் இன்றைக்கு எப்படி போயிட்டான் தெரியுமா? புத்த பெருமாண்ட பேத்தே கூடுமாம், ஏசு கிறிஸ்துவ பேத்தே கூடுமாம், கோப்பி அடிச்சு கொண்டிருக்கிறான். என்ன பாரு, என்ன மௌலவி, கோப்பி ஒன்று குடிச்சாலும் பிழையா உங்களுக்கிட்ட, சர்பத் கிளாஸ் ஒன்று குடிச்சதும் பிழையாப்பா? என்னத்தை தான் நீங்க சொல்ல வாரீங்க? சுப்ஹானல்லாஹ், எங்க போச்சு? கோப்பி குடிக்கிறது பிழையா? சர்பத் குடிக்கிறது பிழையா? மஞ்சக்க சாப்பிடுறது பிழையா? இன்னும் கொஞ்சம் பேரு எங்கட சின்னவன் போகணும் சின்ன மௌலவி, அதுக்கு அவனை கொஞ்சம் கூட்டிக்கணும் வைத்து காட்டிட்டு வந்தேன். ஐஸ புள்ள சூப்பி கொண்டிருக்குது, ஐஸ் டான்சர்ல கிடைச்ச ஐஸா இருக்குது. உறவுகளே, என்ன விளங்க வேண்டும்? நாம் சுமந்திருக்கின்ற கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? நாம் சேர்ந்திருக்கின்ற, நாம் வைத்திருக்கின்ற கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை? எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா? இந்த அகீதாவை மஸ்ஜிதுகளில் பேச வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக பல நூறு கொள்கைவாதிகள் கொள்கை பற்றி தெளிவு இருந்தும் படிப்படியாக இழந்து போகின்ற நிலை தோழர்களே. எந்த அளவுக்கு போச்சு? சீதன சாப்பாடெல்லாம் சர்வசாதாரணமாக கூடும். எங்கு பெண் வீட்டு சாப்பாடு கூடும் என்று வாயிலை திறந்து விட்டார்களோ அதற்கு பிறகு இந்த சமூகத்தில் வந்த முசீபத் என்ன தெரியுமா? சீதன சாப்பாட்டுக்கும் சர்வசாதாரணமாக போகின்ற நிலை இந்த இஸ்லாமிய உம்மத்திலே எழுந்து விட்டே தோழர்களே. மூத்த கொள்கைவாதி சீதன சாப்பாட்டுக்கு போய் தின்றான். அது பொன்னூட்டு சாப்பாட்டுக்கு போறதுல சர்ச்சை, கூடுமா கூடாது பெரிய வாத பிரதிவாதம். சீதன சாப்பாட்டுக்கு போறா என்று கேட்டால் இது எங்கிருந்து வருகின்ற தோழர்களே? பேஸ்மெண்ட் பதியப்பட வேண்டிய அக்கீதா ஆழமாக பதியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் என்ன பெரிய இபாதத்து செய்யலாம், அல்லாஹ்விடத்தில் இபாதத்துக்கு பெருமதி எப்ப தெரியுமா? அகீதாவுக்கு பிறகு வருகின்ற இபாதத்துக்கு தான் பெருமதி.